கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 6:35. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று. இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று என்று கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார்கள் அவருடைய சீஷர்கள். இயேசு ராஜாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஜனங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் வனாந்தரம். அதே வனாந்தரம் வயல்வெளியாக அல்லது ஒரு செழிப்பாக மாறாத ஒரு பயங்கரமான ஒரு 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 இக்கட்டான காலம். அதாவது கால தாமதம். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான ஒரு கால தாமதம் இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது. வெகு நேரம் சென்ற பின்பு, ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடினார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாடினார்கள். அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துக்காக, அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலுக்காக தேடி ஓடினார்கள். ஏனென்றால் நம் கர்த்தர், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர், அவர் நீடிய சாந்தமுள்ளவர், அவர் நம்மேல பொறுமை உள்ளவர். இதான் இந்த யெகோவா என்கின்ற நாமம். அவர் அக்கிரமம் செய்தவர்களை, அதாவது பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரித்து அந்த அக்கிரமம் எல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல யெகோவா கர்த்தராய், யெகோவா தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று நாம் கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். அவர்கள் சிறுமைப்பட்டவர்களும், இருதயம் நொறுங்குண்டவர்களும், துயரப்பட்டவர்களும், ஒடுக்கப்பட்டவர்களுமாய், இப்படி ஆறுதல் இல்லாமல், மேய்ப்பன் இல்லாமல், அவர்களுக்கு நல்ல புல்லுள்ள பசும்புல் மேய்ச்சல் இல்லாமல், அமர்ந்த தண்ணீர் இல்லாமல். பசும்புல் மேய்ச்சல் என்பது ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையும், அமர்ந்த தண்ணீர் என்பது ஒரு இளைப்பாறுதல், மனதுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமர்ந்த வாழ்க்கை. அது மெய்ப்பனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அது இல்லாதிருந்த அந்த காலகட்டத்தில் எல்லாரும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவரை தேடி ஒரு பெருங்கூட்ட ஆத்துமாக்கள் அவர் பின்னே தொடர்ந்ததை நாம் பார்த்தோம். மேல் வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 34ஆம் வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு, அநேக ஜனங்களை அவர் கண்டார். நல்லா கவனிங்க, தேவன் இந்த ஜனங்களுடைய பரிபூர்ணத்தையும் அவருடைய மனமகிழ்ச்சியையும் தேவன் அவர் விரும்புகிறார். இந்த ஜனங்கள் எல்லாரும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அன்பு எங்கே இருக்கிறது என்றால், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அந்த இருதயத்தில் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த ஒரு நல் மனசாட்சி. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதில் தான் அன்பு பிறக்கிறது. ஆமெனா. அந்த ஜனங்களை கண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை கண்டதும் அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் அவர் மனதுருகினார். அந்த மனதுருக்கம் என்பதுதான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தாயானவர். ஏனென்றால் அவருக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். அவர் மனதுருகினார். இந்த மனதுருக்கம் எப்படி இருக்கிறது என்றால், மெய்ப்பனாகிய யோசேப்பு தம்முடைய தம்பியாகிய பெஞ்சமினை பார்த்து அவர் மனதுருகி, அவர் அழுது. இந்த மனதுருக்கம் என்பது தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய இந்த மனதுருக்கம், நீங்கள் உள்ளிந்திரியம் என்று சொல்லிங்கனாக்கா, நீங்கள் அதை மூல பாஷையில் வந்து கிட்னின்னு இருக்கும். கிட்னி அது பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே அடி வயிற்றிலிருந்து பொங்கி வருகிற அந்த மனதுருக்கம். அது தாய்க்கே உரிய ஒரு குணாதிசயம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு மனதுருக்கம் உடையவராய் அவர் இருக்கிறார். ஏன் அவர்கள் மேலே மனதுருகினார் என்றால், நீங்கள் நம்முடைய தகப்பனை, நம்முடைய பிதாவின் அன்பை, அவருடைய பரிபூரணம், அவருடைய தயாளம், அவருடைய தயவு, தேவனுடைய அந்த இரக்கம்,
எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே. எல்லாம் உங்களுக்காகத்தான், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது உங்களுக்காகத்தான். நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் தகப்பன் எங்களை மனமகிழ்ச்சியாக இருக்க செய்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய மனது சொல்லுகிற அந்த மனமகிழ்ச்சி தான் என் பிதாவுக்கு மகிமை, என் பிதாவுக்கு ஆராதனை. ஆனால் நீங்களோ இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களும், இருதயத்தில் வேதனைப்பட்டவர்களும், துயரப்பட்டவர்களும், ஒடுக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்கள் மேலே மனதுருகினார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய அந்த மகிமை என்னால் மாத்திரமே கூடும், நான் தான் அவர். உங்கள் வாழ்க்கையினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லாம் நான் தான் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்கள் மேலே மனதுருகி யோசேப்பு தன்னுடைய சகோதரக பென்யமீனை கழுத்தை கட்டி கொண்டு அழுதார். அந்த கழுத்தை கட்டி கொண்டு அழுகிற அந்த அனுபவம் தான் மனதுருக்கம். அதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள், பயங்கர மகிமையாக இருக்கும். நம்முடைய யோசேப்பாகிய நம்முடைய மூத்த சகோதரன் எல்லா விதமான தீமையும் அவர் நன்மையாக மாறச் செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர்களை பார்த்ததுமே அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அதுதான் ஒரு பால் கொடுக்கிற தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பாலோ அப்படி போல் அந்த உபதேசம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்து அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தது. அது அப்போஸ்தலன் பவுல் இந்த மனதுருக்கத்தை குறித்து தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது எப்படிப்பட்ட மனதுருக்கம் என்பதை நாம் இங்கே வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து. இதுதான் கிறிஸ்துவினுடைய அந்த மனதுருக்கம். ஏன் அவர் நீண்ட நேரம் உபதேசிக்கிறார்? அந்த ஜனங்கள் தம்மிடத்தில் வந்தார்கள். வந்ததும் அவர்களை பார்த்து அவருடைய மனதுருக்கம். ஒரு தாய்க்கு பால் எப்படி சுரக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது ஏதோ ஒரு அங்கே எந்த ஒரு தொட்டி மாதிரியோ இல்லை ஒரு கப்பு மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் அங்கே கிடையாது. அது என்ன அப்படின்னாக்கா மனதுருக்கம். அந்த தாய்க்கு அந்த பிள்ளை மேலே இருக்கக்கூடிய அந்த மனதுருக்கம், அந்த மனதுருக்கம் தான் அந்த தாயினத்தில் பால் சுரந்து தாம் பெற்ற அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள், அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறாள். அந்த காப்பாற்றுதல் என்பது ஒரு மேய்ப்பனின் அனுபவம், ஒரு மனதுருக்கத்தின் அனுபவம். கர்த்தர் நம்மேல் அவ்வளவு மனதுருக்கம் உடையவராய் காப்பாற்றுகிறார். அப்படி போல நாங்கள் உங்கள் மேலே வாஞ்சை, அந்த வாஞ்சை தான் மனதுருக்கம். அவர்களை அரவணைக்கிற, அவர்களை சேர்த்து பிடிக்கிற, அவர்களை விசாரிக்கிற அந்த அனுபவம் தான் அந்த வாஞ்சை. அதுதான் இங்கே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்த்தபோது அவர்களுக்குள்ளே அவர்கள் மேலே அப்படிப்பட்டதான ஒரு மனதுருக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டார். வெகு நேரம் சென்றது அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். நாங்கள் போதித்தோம் என்ற பவுல் சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், உங்கள் மேல் இருக்கிற எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய மனதுருக்கம் அது எப்படி இருக்குது என்றால், நீங்கள் தேவாதி தேவனுடைய அன்பில் பரிபூர்ணப்பட்டு நீங்கள் பரிபூர்ண சமாதானத்தோடு உங்கள் குடும்பம் சீர்பொருந்த வேண்டும், நீங்கள் சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் மனமகிழ்ச்சியாய் தேவனை ஆராதிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இடத்துல நமது ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார். அதனால் அன்பாய் சொல்லுகிறேன், இந்த ஜனங்களை பார்த்து மனதுருகி நீண்ட நேரம் அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்துனுடைய அங்கலாய்ப்பு. எப்படியாகிலும் என் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? அவருடைய இரக்கம், தேவனுடைய அந்த இரக்கம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த தயவை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா என்ற பரிதவிப்பும் ஆதங்கமும் இந்த மனதுருக்கத்தில் இவ்வளவு உணர்வுகள் கலந்திருக்கிறது. அதனால்தான் அவரால் அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு போதிக்க முடிந்தது. அவருடைய ஆத்துமாவுக்குள்ள இளைப்பாறு இருந்துச்சு. இந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் ஆகிறது, வெகு நேரம் ஆகிறது. ஆனால் சீஷர்கள் போய் சொல்ற வெகு நேரம் சென்றது என்பதை சீஷர்கள் நோட் பண்ணுறாங்க. இவ்வளவு வெகு நேரம் ஆனது என்று சொல்லி சீஷர்கள் வந்து அவர்கிட்ட வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று,
அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்களேன். 36 வாசிங்க. 6:36. புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் இதுதான் பயங்கரம். அல்லேலூயா. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இவங்க கிட்ட ஒன்றும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வனாந்தரம் இருக்கிறது. இந்த வனாந்தரம் மாறுமா என்று பார்த்தால் காலதாமதமாகி எல்லாம் கடந்து போயிருச்சு, வெகு நேரம் ஆயிருச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. ஆமேனா? பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமே. பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ணிக்கலாமே. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இவங்க கிட்ட உலக பொருள் இல்லை. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா, இல்லை வேற எங்கேயோ இடம் மாறுறாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, போகிறாங்க அப்படின்னாவே அவங்க என்ன செய்வாங்கன்னா, கழுதை மேலே சேணம் வைத்து, நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம நல்லா பார்க்குறோம், அவங்க சேணம் வைத்து அவங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்க, அந்த அவங்க இருக்கிறதுக்கு தேவையான அந்த உணவுப் பொருள் தின்பண்டங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக்கின்னு தான் ஒரு துருத்தியில் தண்ணீரை வைத்து கொண்டு அதுக்கான போஜனங்களையும் வைத்து கொண்டு இவங்க என்ன செய்வோன்னா ரெடியாகி கிளம்பி போவாங்க. நல்லா கவனிங்க. சீஷர்கள் வந்து கர்த்தருக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு அலர்ட்னஸ், ஒரு அலாரம் அங்கே அடிக்குது, ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்க கிட்ட இல்லைப்பா. அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் யாருன்னா இல்லாதவர்கள். காலதாமதம். கொஞ்சம் மனசை கொஞ்சம் நினச்சி பாருங்க, பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இருக்கிறவர்களை பார்க்கும்போது ஒரு வேதனை ஒன்று வரும். அது வந்து பொறாமை அல்ல. இப்போ எங்களுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இல்லையே, பிள்ளைகளிடத்தில் அவமானம், சொந்த பந்தங்க மத்தியில் அவமானம், பெத்த பிள்ளைங்கள்கிட்டயே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால் நிறைய கடந்து வந்திருக்கிறேன், இப்போதும் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்கள இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து எங்கே விட்டாலும் அப்படியே சரி அப்பா அம்மாக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. ஆனால் வயசு ஆயிடுச்சுன்னா, நல்லா கொஞ்சம் வயசு ஆச்சுன்னா, ஒரு மெச்சூர் அவங்களுக்குள்ளே வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா உலகத்தையும் பார்க்குறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. ஆமேனா? ஏன் எங்களுக்கு மாத்திரம் அப்படி இல்லை? எல்லாரும் ஒரு மாறி இருக்கிறாங்க, எங்களுக்கு மாத்திரம் ஏன் அப்படி இல்லை? நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தரண்டையில் வந்திருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் யாருன்னா, இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. அதுதான் பயங்கரம். ஒன்றுமில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் யாராக்கில நம்மளை பார்த்து ஒரு மாதிரி, அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில ஒரு மாதிரியாக நம்மளை கேவலமாகவோ நமக்கு இல்லை என்பதையோ குறித்து பேசும்போது நம்ம சமாளித்து வந்துடுவோம். ஆனால் நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய பிள்ளைகள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அவங்க இந்த இல்லைன்றத கேள்வியை கேட்கும்போது நமக்கு அது வேற மாதிரி நம்ம கொண்டு போயிடும். ஆமேனா? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது நான் அனுபவிக்கிறேன். இப்போ பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏசப்பா கிருபையில் எனக்கும் சொல்கிறேன், இப்போ நல்லா வளர்ந்துருக்குறாங்க. எல்லாருமே +2 முடிச்சுட்டு எல்லாம் பைபிள் காலேஜ் போகிறாங்க, வெளியே போகிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க, அநேகருடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில அட்ராக்ஷனை வச்சு ஏன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இல்லைன்னு கேட்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாகவே இருக்கிறது, சொல்லி புரிய வைக்கிறது கடினம். ஏன்னா நம்மளை நல்லா பார்க்குறாங்க அவங்க. உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், இங்கே இயேசு ராஜாவுடைய சமூகத்தில் வந்து அவர் யார் மேலே மனதுருகிற கர்த்தர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் வந்து பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறார்னா, இந்த ஜனங்க கிட்ட எதுவுமே இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஜனங்க கிட்ட எதுவுமே இல்லை என்பதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க கையில் எதுவுமே இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் ஏறக்குறைய 430 ஆண்டு காலம் அவர்கள் அங்கே எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமை என்று சொன்னால் அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் பொன்னோடும் பொருளோடும் நீங்கள் புறப்படுவீர்கள். கரத்தில் சொல்லாமா? நீங்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவீர்கள், என் நாமத்தை நீங்கள் உயர்த்துவீர்கள் என்பதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசேயின் மூலமாய் அனுப்பின ஒரு மாபெரும் நற்செய்தி. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் காலதாமதம்? ஏன் எங்கள் வாழ்க்கையில வனாந்தரம்?
ஏன் இந்த வனாந்தர வாழ்க்கை மாறாமல் காலதாமதம் என்றால், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதை என் மேய்ப்பர் அறிந்திருக்கிறார். எங்கள் மேலே மனதுருகி எங்கள் நிலைமையை நன்றாய் அறிந்து இதை அழைத்திருக்கிற மகிமையின் கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய நிலைமையை மாற்றி காலதாமதம் செய்யாமல், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிற மகிமையின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மை மகிமைப்படுத்த அவர் நீதியும் வல்லமையும் உடையவராக அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஏனென்றால் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் ஆண்டவரே, இந்த பாருங்க, ஏதோ வந்தோ போனோம், நல்லா கவனிங்க, ஏதோ வந்தோ போனோம் வாழ்ந்தோ ஏதோ கிடைச்சதை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மிருகத்தை போல நம்ம மரித்து போகலாம் என்கின்ற கூட்டம் எல்லாம் இவர் பின்னாடி வரல. நான் மறுபடியும், அதெல்லாம் ட்ரைபல், அதெல்லாம் ஒரு பழங்குடி. அது ஒரு பழங்குடி என்பது அது சுபாவம், அது ஒரு ஸ்பிரிட். இந்த பழங்குடி என்ற சுபாவம் என்ன பண்ணோன்னா, ஏதோ அன்னைக்கு அந்த நேரத்துக்கு வயிற்ற நிரப்பி ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி இவர்கள் கரைகளும் லட்சிகளுமாக இருக்கிறவர்கள் அல்ல. பேதுரு சொல்லுவார், இது வந்து ட்ரைபல், அது ட்ரைபல் கேரக்டர். இயேசு ராஜா சமூகத்துக்கு வந்தவர்கள் ஏதோ ட்ரைபல் கேரக்டர் அல்ல. இந்த ட்ரைபல் என்பது யாருன்னா அம்மோன். இந்த அம்மோன் யாருன்னா ட்ரைபல். இவனுடைய குணாதிசயமே என்னன்னா, அந்த ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி இது கிடைச்சா எனக்கு போதும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு ஏதோ மரத்தடியில் கூட இருந்துட்டு குகையில் இருந்துட்டு போகிற கூட்டம் அல்ல. நாங்கள் யாக்கோபின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா! நாங்கள் யாக்கோபின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். யாக்கோபுக்கு வீட்டை கட்டின எங்கள் யெகோவா தேவனே, எங்கள் வீடு ஏன் கட்டப்படவில்லை? நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். யாக்கோபின் வீட்டை கட்டின கர்த்தர். அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டு நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிற அந்த ஆசீர்வாதம் ஏன் எங்களுக்கு இல்லை ஆண்டவர்? எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பம் இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தள்ளப்பட்டவர்களாய் கிடக்கிறோம். ஆனால் எங்கள் யெகோவா தேவன், யாக்கோபின் தேவனே, நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி வந்த கூட்டம். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் எங்களை உயர்த்த யாக்கோபின் பங்காயிருக்கிறவர், யாக்கோபின் பங்காயிருக்கிற எங்கள் கர்த்தர் எங்களை உயர்த்த ஆகும் என்று சொல்லி மன்றாடுகிற கூட்டம் தான் அவர் சமூகத்தில் வந்த கூட்டம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஏதோ ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளாக இருந்து விட்டு போகிற, லட்சியங்களாக இருந்து விட்டு போகிறவர்கள் அல்ல. எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தின் தேவனாக இருக்கிறார். அங்கே எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்தில் உடைக்கப்பட்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கொடுக்க முடியல, தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு கொடுக்க முடியல, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க முடியல, ஒரு நல்ல கல்வி கொடுக்க முடியவில்லை. எவ்வளவு வழிகளோடு இன்றைக்கு எத்தனை தாய் தகப்பன்மார் சுற்றி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? காரணம், இவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் என் குடும்பம் கட்டப்பட வேண்டும், என் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மகிமை இருக்கிறது. நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் நல்ல அறிவை கொடுத்து அந்த அறிவிலிருந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். மோசையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக திட்டம் போட்டு இந்த மோசேவுக்கு எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்து வாக்கிலும் செய்கையிலும் ஒரு வல்லவனாக, அப்படிப்பட்டதான ஒரு இரட்சகர்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால் நம்முடைய தேவன் நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல கல்வியை கொடுத்து, நல்ல பிள்ளைகளுக்கு ஆகாரம், அவர்களுக்கு தேவைகளை கொடுத்து அவர்களை நல்ல உயர்த்தி அவர்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவரிடத்தில் வந்த இந்த ஜனங்கள் எல்லாம் யார் என்றால், இப்படிப்பட்ட எங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே, யாக்கோபின் தேவன். நல்ல அந்த வசனத்தை வாசிங்க, 146வது சங்கீதத்தில் 1 வாசிங்க. அது மகிமையான சங்கீதம். அது யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து
இந்த யெகோவா தேவனண்டையிலே அவர்கள் ஓடினார்கள். வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என் கர்த்தரை நான் துதிப்பேன். என் ஆத்துமாவே என் கர்த்தரை துதி. ஏனென்றால் அவர்தான் எங்கள் இல்லாமையை போக்குகிறவர், எங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய சமூகத்தில் வந்திருப்பதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கீர்த்தனம் செய்வதும் அவரை துதிக்கிற துதியுமாய் அவர் இருக்கிறது. பிரபுக்களையும் இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். இவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த கூட்டம் பெரிய பெரிய பிரபுக்களை தேடி, அவருடைய ரெக்கமெண்டேஷனை தேடி, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், நல்ல அதிகாரம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை தேடி அவர் பின்னாடி போன கூட்டம் அல்ல. இவர்கள் நல்ல தேவனை அறிந்திருந்து, கிறிஸ்துவை அறிந்திருந்து, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரியம் நம்பாமல். அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக கூட்டங்கள், அநேக குழுக்கள் இருந்துச்சு. நம்ம 1ஆம் நூற்றாண்டை குறித்து நம்ம நல்ல 12 விதமான குழுக்கள் அன்றைக்கு இருந்தார்கள். 12 விதமான குழுக்கள் அங்கே இருந்தாங்க. யார்? பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர்கள், செலோத்தியர்கள், அப்புறம் நியாயசாஸ்திரிகள், அப்புறம் வேத பாரகர்கள். இந்த மாதிரி 12 கூட்டம் விதமான கூட்டத்தார் அங்கே இருந்தார்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தாங்க. இப்போ இயேசு ராஜாவை தேடி வந்த இந்த கூட்டம் இப்படிப்பட்ட பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாதையும் இந்த மனுபுத்திரையை நம்பாமல், இயேசு ராஜா இவர் தேவனுடைய குமாரன், இவர் சத்தியபரன், இவருடைய சமூகத்தில் எங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொல்லிதான் ஓடினார்கள். கண்டிப்பாக கர்த்தர் அவர்களை அப்படியே பார்த்தார். அவர்களை கண்டவர் மனதுருகினார். தொடர்ந்து வாசிக்கும் போது அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். அல்லேலூயா. அந்த நாளிலே இந்த ஜனங்களுடைய யோசனையெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் என் கர்த்தர் வனாந்தரத்துக்கு போனார். அவர் படகேறி கலிலேயா கடலிலே படவேறி அவர் அக்கறைக்கு போனார். நாங்கள் எங்களுக்கென்று எதுவும் இல்லை என்றாலும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னன்னு நினச்சி நாங்கள் இருந்தாலும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே எங்களுக்கு கதி இல்லாமல் இருந்தாலும், என் கர்த்தரை தேடி நான் ஓடுகிறேன். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அல்லேலூயா. வந்திருக்கிறவர் தேவன், அவர் மனிதன் அல்ல. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நீங்கள் நம்பாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் நம்பி போனது நாசியிலே சுவாசமுள்ள ஒரு மனிதனை அல்ல, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ராஜாவை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அவர் ஜெயங்கொண்டவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர். மற்றவர்களுடைய யோசனைகள் அழிந்துவிடும். ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு எங்கள் மேலே கொஞ்சம் யோசனையாக இருங்க, எங்கள் காரியத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை கொஞ்சம் நினச்சிக்குங்க, எங்களுக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் நம்ம நிற்போம் அப்படின்னா, அந்த மனுஷனுடைய ஆவி பிரியும் போது அவன் யோசனையும் பிரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தயவு செய்து சொல்கிறேன். கர்த்தர் மனிதர்கள் மூலமாக தான் காரியத்தை வாய்க்க செய்வார், ஆனால் அந்த மனிதனால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான் அந்த யோசனையும் அந்த காரியத்தை வாய்க்க செய்யும்படியான காரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. நம்ம அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்க வேண்டும். அதனால் தான் இந்த ஜனங்களை பார்த்து அவர் ஏன் மனதுருகினார் என்றால், அன்றைக்கு இருந்த எத்தனையோ கூட்டங்களை நம்பி ஓடாமல், தனித்தனி பிரிவுகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமாலியேல் அப்போஸ்தலர்களை வச்சு அங்கே நியாயம் இருக்கும்போது, தபாரு இதுக்கு முன்னாடி ஒருத்தன் எழும்பனா அவனை 400 பேர் ஃபாலோ பண்ணாங்க, ஒன்றுமில்லாமல் அவமாக போயிட்டாங்க. ஆமேனா? இதெல்லாம் எடுத்து காட்ட நம்ம நேரம் இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்க. அந்த மாதிரி நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற இந்த அப்போஸ்தலர்கள், இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தால் தேவனோடு எதிர்த்து நிற்க யாரால முடியாதே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனையை கொடுப்பார். நல்லா கவனிங்க. இயேசு ராஜா ஏன் இவர்கள் மேலே மனதுருகினார் என்றால், ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரை நம்பி போகலை. இவங்க நல்ல சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாங்க.
வந்திருக்கிறவர் சாதாரணவர் அல்ல, இவர் தேவனுடைய குமாரன், இவர் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை அறிந்துதான் அவர் சமூகத்தில் போனார்கள். அதனால் தான் கர்த்தர் அவர்களை பார்த்து அவர் மனதுருகினார். இந்த சத்தியத்தை அறிந்து அடுத்த வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஜனங்கள் பாக்கியவான்கள். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? எங்க வீட்டை கட்டுங்கப்பான்னு போனாங்க. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என்றாலே வீட்டை கட்டுகிறவர். யாக்கோபு என்பவது அவர் பிரமாணத்துக்கு உட்பட்டவர், அவர் பிரமாணங்களுக்கு உட்பட்டு எல்லைக்கு உட்பட்டவர், பவுண்டரி, அந்த பவுண்டரிக்கு உட்பட்டவர். இப்போ மற்ற ஜனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கில் எல்லையே இருக்காது அவங்களுக்கு. மனம் போன போக்கில் எப்படினாலும் வாழ்ந்து போவார்கள். ஆனால் யாக்கோபின் தேவன் என்று சொன்னாலே அவர் வீட்டை கட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அன்னைக்கு இருந்த அந்த கூட்டங்கள் எல்லாம் நாடி தேடி ஓடாமல் ஜனங்கள், ஒரு பெரிய கூட்டம் இவரை நாடி ஓடினது. அவர்களை பார்த்தவர் மனதுருகினார். அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள், எங்ககிட்ட ஒன்றுமில்லைன்னு சொல்லி ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாமல் அவன் முன்னாடி போய் நிற்காம, எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க, எங்களை உயர்த்துங்க, எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே போய் நிற்காம, அன்றைக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவும் இல்லை, இவர் கூக்குரடவும் இல்லை, இவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை, தெருவில் நின்று சத்தம் போட கூட இல்லை. ஆனால் அவருக்குள் இருந்த அன்பின் பிரசன்னம், இயேசு ராஜாவுக்குள் இருந்த அந்த மனதுருக்கம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் எல்லா ஜனங்களையும் ஈர்த்தது. அவரை நாடி ஒரு பெருங்கூட்டம் ஓடினது. வந்தவர் யார்? இந்த ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும், இவர் யாக்கோபின் தேவன், இவர்தான் யெகோவா தேவன். இந்த யெகோவா தேவனை நான் நம்பி போகிறேன், எங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர் என்பதை அவர் உணர்ந்தவராக அங்கு நின்றார்கள். வாசிங்க பார்க்கலாம். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அல்லேலூயா. நம்மை படைத்தது உண்மை, என்னை சிருஷ்டித்தது உண்மை, என்னை வாழ வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை. அதனால் தான் அவரை தேடி போனாங்க. இவங்க யார் என்றால் சிறுமைப்பட்டவர்கள். நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இவங்க சிறுமைப்பட்டவங்க, இருதயம் நொறுங்குண்டவங்க, துயரப்பட்டவங்க, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை மனமகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன் என்று நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை தேவ சமூகத்திலே இவர்கள் வந்திருக்கிறார்கள். சீஷர்கள் போய் சொல்கிறாங்க, இவங்க கேட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் நமது ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க பகல், தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு என்ன ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை அது இல்லை, 6ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36 வாசிக்கலாம். புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவரை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இவங்க என்ன பயம் வந்துருச்சுன்னா, இவ்வளோ பெரிய கூட்டமா இருக்குது, பசியில கீசில மயக்க போட்டு விழுந்துட போறானுங்க. ஆமேனா? நான் நினைக்கிறேன் நிறைய சிறு பிள்ளைகள், பெண்கள், வயோதிபர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்கணும். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. இவங்க சீஷர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க நல்ல திடகாத்திரமாய் நல்ல வாலிபர்களாக யுத்த புருஷர்கள் மாத்திரம் வந்திருந்தாங்கன்னா அவங்க எத்தனை நாள்னா பசியை தாங்குவாங்க. இப்போ இவங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன காரணம், என்ன இந்த காரியத்தை குறித்து பேசுறதுக்கு என்ன காரணம்னா, சிறு பிள்ளைகள், பெண்கள், வயோதிபர்கள் இப்படி ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. யாக்கோபின் தேவனை நோக்கி குடும்பங்கள் வந்திருக்கிறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் தான் இவங்க போயிட்டு கிராமங்களை அனுப்பிச்சிருங்க ஆண்டவரே, இவங்க போயிட்டு இதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அவர் எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமாம்பா, நீண்ட நேரம் ஆயிடுச்சு,
இது வனாந்தரமாக தான் இருக்குது, ஆனால் இவங்களை போயிட்டு அனுப்புன்னு சொல்கிறீங்களே, அவர் எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவன். இவர்களை நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா இவங்க போகிறதுக்குள்ளே என்ன நடக்குமோ, ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களாம் தூக்கி தோல் மேலே உட்கார வச்சு அப்பாங்க வந்திருக்கிறாங்களோ என்னவோ, வயோதிபர்கள் வயது இருந்தவர்கள் எல்லாம். இவர் பேசினா அந்த வார்த்தை எங்கள் மனசுக்கு ஆறுதல் அளிக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு காலமாய் நாங்கள் நிம்மதி இல்லாமல், ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது, மனதுக்கு ஆறுதல் கிடையாது. நான் நினைக்கிறேன் அநேக வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மிகுந்த வாஞ்சியோடு கூட வந்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம இவங்களை இப்படியே பட்டினியாக அனுப்பிட்டோம்னா வழியில் சோர்ந்து போவார்களே. ஆமென் சொல்லாமா? வழியில் சோர்ந்து போவார்களே. மனதுருகின கர்த்தர், அவருடைய நிலைமையெல்லாம் நன்கு அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்கிறாரு, நீங்களே இவங்களுக்கு போஜனம் கொடுங்க. ஏன்னா இந்த ஜனங்க பெரிய பெரிய கூட்டத்தை, பிரபுக்களை தேடி போகாமல் யாக்கோபின் தேவனை தங்களுக்கு பங்காக தெரிந்து கொண்டு அவர் சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இவருடைய சமூகத்தில் எங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்குது, எங்களுக்கு ஜீவன் உண்டுன்னு சொல்லி அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆமென். நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் இளைப்பாறுதலை தேடி ஓடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, இந்த தண்ணீரை தேடி என்பதுதான் மனதுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல், அமர்ந்த தண்ணீர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவநதியாய் வந்து பரம தேவனுடைய அந்த அன்பில் வாழக்கூடிய அந்த இளைப்பாறுதல். தண்ணீரை தேடி என்பது ஆத்துமாவுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பரிசம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ். இயேசு ராஜாவின் சமூகத்தில் வந்திருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் சிறுமையும் எளிமையுமானவர்கள். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடுகிறார்கள். எங்கள் மனசுக்குள்ள பேரின்பம் வர வேண்டும் ஆண்டவரே, பேரின்ப நதி எங்கள் இருதயத்திலே புறப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த பேரின்பம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே உண்டு. அவர் அதனால்தான் அநேக காரியங்களை குறித்து ஜீவநதியாய் தம்முடைய வாயை திறந்தவர்களுக்கு போதித்தார். அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள்லாம் பசி மறந்து, மெய் மறந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தேவை, சந்தோஷம் தேவை, பேரின்பம் தேவை, ஜீவ நதி தேவை. ஏதோ சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி ஏதோ ஆறுதலை பேசி அனுப்புறது அல்ல, அதில் நம்முடைய மனசு ஆறுதல் அடையாது. ஒரு நதி நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அது ஜீவ நதியாய் நமக்குள்ள ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 36ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்க. 36வது சங்கீதத்தில் ஒரு பேரின்ப நதி நம்முடைய இருதயத்துக்குள்ளேருந்து வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனம் 36:8 வாசிங்க பார்க்கலாம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உங்க பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த பேரின்ப நதியில தான் அவர்கள் தாகம் தீர்க்கப்படுகிறது. இயேசு ராஜா சமூகத்தில் வந்ததும் அவர் வெகுநேரம் பிரசங்கித்தார், அவர் வெகுநேரம் அவர்களுக்கு போதித்தார். பேரின்ப நதி அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. இயேசு என்கின்ற அந்த மகிமையை நீங்கள் தியானித்தீங்கன்னாவே பிதாவின் பேரன்பு அங்கே புரிய ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னா உலக பொருளெல்லாம் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. உலக பொருள் சந்தோஷம் கிடையாது, அது தேவனில் தான் இந்த பேரின்பம் இருக்கிறது. இந்த பேரின்ப நதியிலே அவர்கள் தாகத்தை அவர் தீர்த்தார். நல்லா தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த மாறாத அன்பையும் குறித்து கர்த்தர் அங்கே வெகு நேரம் பிரசங்கித்தார். எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஜீவனை உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த ஜீவன் தமக்குள்ளே இருக்கிறது என்பதை குறித்து அங்கே பிரசங்கித்தார். இப்போ ஏசாயா புத்தகத்தை வாசிங்க, திருப்பிக் கொள்ளுங்களேன். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் இவங்க என்ன பண்ணாங்க, தேடினாங்க. அதனால தான் பிரபுக்களை நம்பாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையில்
கால்நடையாய் நடந்த அந்த வனாந்தரமான இடத்திற்கு அவர்கள் ஓடி வந்தார்கள். ஆமெனா. இவர்கள் தேடினவர்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசுவின் அண்டையில் வந்தவர்கள் ஏதோ ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி அந்த வயிற்றை நிரப்பி ஒரு மிருகங்களைப் போல வாழ்கிறவர்கள் அல்ல. அப்படி வாழ்ந்திருந்தாங்கன்னா ஏதோ தின்றதுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லைனில் அவங்க வாழ்க்கையை ஓட்டின்னு இருப்பாங்க. ஆனால் இவர்கள் தேடினவர்கள், எங்களுக்கு ஒரு பேரின்பம் வேண்டும், யாக்கோபின் தேவன் எங்கள் பங்காய் இருக்கிறவர், அவர் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர், எங்களை கைவிடாத கர்த்தர் அவர் என்பதை இவர்கள் அறிந்தவர்களாகத்தான் கர்த்தராண்டையிலே வந்தார்கள். எத்தனைமே சொல்றது புரியுது? ஆமெனா. நாமும் அப்படித்தான். இப்போ கவனிங்க, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படியோ அந்த நாள் ஒரு நாள் பொழுது போனால் போதும் அப்படின்னு சொல்லிலாம் நாம் இல்லை. நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்க வேண்டும், என் குடும்பத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் யாக்கோபின் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி தான் நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக இவர்கள் தண்ணீரை தேடினவர்கள், பேரின்ப நதியை தேடினவர்கள். அது தம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த ஊற்றை நமக்கு தேவனே கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கரங்களை தெரியாமல் சொல்லாமா? அவரை கைவிடாதவர். ஆண்டவரே அனுப்பிச்சிடுங்க, இவங்களை அனுப்பி விடுங்க, அவன் கைவிட்டுருங்க. அல்லேலூயா. பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க மாம்சத்தின்படி பார்க்குறாங்க, இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, ஊருக்குள்ளேயாவது அமுச்சு விட்டுருங்க, எதாகிலும் பண்ணியாவது இங்கே சாப்பிட்டுக்கிட்டோம். எப்படிடா சாப்பிடுவாங்க? நம்மை கைவிடாத கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய கையிருப்பை அறிந்த கர்த்தர், கைவிடாதவர். நம்ம கையில் எவ்வளவு இருக்கு என்பதை அவர் அறிந்த கர்த்தர். ஆமென். ஆண்டவரே எங்ககிட்ட இல்லையே, அதற்கான இந்த உலகத்தில் நாங்கள் போராடி ஜெயங்கொண்டு எங்ககிட்ட தகப்பனே அதுக்கேற்ற பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் பிரசங்கியில கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கூட எங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நம்முடைய கையிருப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மை கைவிடாத கர்த்தர், நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் வனாந்தரம் வாழ்க்கை. காலதாமதம் ஏற்பட்டு மாற்றமே இல்லை. எத்தனையோ காலங்கள் யுகங்கள் கடந்து விட்டது, எங்களுக்கு மாற்றமே இல்லை. காரணம், எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. ஆமென். வனாந்தரம், காலதாமதம், கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் என் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். நம்மை அழைத்தவர் இந்த உலகத்திலேயே யாக்கோபின் வல்லவர் வீட்டை கட்டி நம்மை மகிமையாக நடத்துகிற கர்த்தர். அதனால தொடர்ந்து வாசிக்கும் போது உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும், இந்த வனாந்தரத்தில் ஆறுகள் பாயும். அல்லேலூயா. பேரின்ப நதி வரும், பேரின்ப ஆறுகள் அங்கே வரும். பள்ளத்தாக்குகள் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, ஆறுகளையும் திறக்கிறவர், ஊற்றுகளையும் திறக்கிறவர். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்தை நல்லா கவனிங்க, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகம். அங்கே எங்க பார்த்தாலும் ஒரு நீர் பாய்ச்சல், ஒரு செழிப்பு. இப்போ பயங்கரமாய் வனாந்தரமாய் வறண்டு போயிருக்கிற அந்த இடத்துல அங்கே ஒரு தண்ணீர் வந்ததுமே, அந்த தண்ணீர் வாசனையை பட்டதுமே அந்த மரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கும் என்று யோபுவின் புத்தகத்தில் வாசி. தண்ணீருடைய வாசனை பட்டாவே அந்த மரித்து போன எல்லாமே உயிரடையும் என்று தேவன் சொல்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாசனை பட்டாலே, ஏசப்பா அப்படின்னு சொன்னாலே, அங்கே அந்த வனாந்தரம் எல்லாம் தண்ணீர் தடாகமாக மாறி எல்லாம் செழிக்கும், எல்லாம் செழிப்பாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த குடும்பத்தில் ஒரு மகிமையை தேவன் கொடுக்க வல்லமை உடையவர். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணி, வறண்டு போயிருக்கும் வறட்சி, வனாந்தரம் வறட்சி, வறண்ட பூமி. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து மாத்திரமல்ல, வனாந்தரத்தில்
கேதுரு மரங்களையும், வாசி தொடர்ந்து, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். எல்லாமே விலை உயர்ந்த மிக மிக மகிமைக்கு பாத்திரமாய் இருக்கக்கூடிய மரங்களாய் நம்மை மறுரூபப்படுத்துகிறவர். கேதுரு மரம் என்பது மரங்களின் ராஜா. சீத்திம் மரம் என்பது அவ்வளவு உறுதி இல்லையா? அப்புறம் மிருது செடி என்பது அவ்வளவு ஸ்பரிசமாக இருக்கக்கூடியது. ஒலிவ மரம் என்பது நமக்கு சொல்ல தேவையில்லை. ஒலிவ மரத்தினுடைய அந்த செழிப்பு, அந்த கொழுமை, இதையெல்லாம் கொடுத்து அவாந்தர வெளியில தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்கள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார். இது தெளிவா கர்த்தர் சொல்றாரு. இவர்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான் இவர்களை இவ்வளவு அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இவர்களை செழிப்பாக்கியிருக்கிறார் என்பதை கவனிங்க. கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்களாம். கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்பனா எந்த அளவுக்கு, என்னடா இது பாருங்க, எல்லாருடைய அட்டென்ஷனும் நம்ம பக்கம் திரும்புற மாதிரி இவங்க யோசிப்பாங்க, இவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு. அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துவாராம். அவர்கள் காண்பார்களாம், அப்புறம் உணர்வார்களாம், சிந்திப்பார்களாம். அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது அவங்க குடும்பத்தில். ஆனால் நம்மளை உட்காந்து சிந்திக்க வைப்பார். அல்லேலூயா. இதுதான் நம் கர்த்தர். நாம் ரட்சிக்க திராணி இல்லாத ஜனங்க கிட்ட நம்ம போகலை. அவர்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறியக்கூடிய அளவுக்கான உயர்வை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிறவர். என்ன, அவர் மனதுருக்கம் நிறைந்தவர், யாக்கோபின் பங்கா இருக்கிறவர், யாக்கோபின் தேவனா இருக்கிறவர். நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து நடத்துகிறவர் தான். மறுபடியும் அந்த 20ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்களேன். அதை படிக்கிறதுக்கே எவ்வளவு ஆசையா இருக்கு இல்லையா? அந்த வாக்குதத்தம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். வாசிப்பாங்களாம். ஏசாயா 41:20. கர்த்தருடைய கரம், அவருடைய பலத்த கரம், அவருடைய ஓங்கிய புயம், அதுதான் அந்த ஜெயங்கொண்ட கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய அந்த கரம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், யாக்கோபின் பங்காய் இருக்கிற இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எல்லாருடைய நினைப்புலையும் நாம தான் இருப்போம். ஆமென். எப்படி இவர்களுக்கு இந்த உயர்வு வந்துருச்சு? திடீர்னு வரும். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறவர் தான் இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன். ஏற்ற வேளையில் தீவிரமாய், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற வேளை தீவிரத்து நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இப்ப திருப்பி கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்களே இவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஏற்கனவே ஷாக்காய் போய் இந்த வயோதிபர்கள், இந்த குழந்தைங்க, பெண்கள் எல்லாம் மயக்கங்க போட்டு விழுந்துட போறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் இருக்கிற சீஷர்களுக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு ஷாக்கை கொடுத்தார். என்னன்னா, நீங்களே கொடுங்க. வாசி அந்த வசந்த. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவருக்கு புசிக்கும்படி கொடுக்க. எங்க கிட்ட கஜானாவே காலியா இருக்கு ஆண்டவரே. ஆமேனா? ஏன்னா யூதாஸ்காரியர் தான் காணிக்கை பெட்டியை வைத்து சுமந்து கொண்டிருந்தார். என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க? நாங்கள் போய் 200 பணம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வச்சு கால்குலேட் பண்ணிட்டாங்க, எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டாங்க. கால்குலேட் பண்ணும்போது 200 பணத்துக்கான அப்பங்களை வாங்கி புசிக்கும்படிக்கு நாங்கள் இவங்களுக்கு கொடுத்தாலும் எங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது ஒரு இமாலய ஒரு சான்ஸ். இது என்னண்டவர், இவ்வளோ பெரிய சிகரத்தை நாங்கள் எப்படி எட்டுவோம்? இங்கே 200 பணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டினாரியன், ஒரு பணம் என்பது டினாரியன் இங்கே சொல்லப்படும். ஒரு டினாரியன் அப்படின்னு சொன்னால்
நம்ம மத்திய சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம் இல்லையா? திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்களே, ஒரு நாளுக்கு ஒரு பணத்துக்கு வேலை செய்ய, ஒரு நாளைக்கு ஒரு பணம் என்பது, ஒரு டினாரியஸ் என்பது ஒரு நாள் சம்பளம். ஒரு பணம் என்பது ஒரு நாள் சம்பளம். ஒரு பணம், ஒரு சில்வர் அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். அந்த நாளில் ஒரு பணம் என்பது ஒரு சில்வர், ரோமன் அந்த பண மெத்தடில், அவருடைய பண புழக்கத்தில் ஒரு சில்வர் என்பது கிடைப்பது ரொம்ப அரிது. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு சில்வரை வைத்து, அந்த ஒரு பணத்தை வச்சு 10 கழுதையை வாங்கலாம். எத்தனை கழுதை வாங்கலாம்? 10 கழுதை வாங்கலாம். ஒரு கழுதை வாங்குறதே அது வந்து ரொம்ப அருப்பொருள் இல்லையா? அத்தி பூப்புத்தார் போல கழுதை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கழுதைக்கு கொம்பு முளைச்சது மாதிரி, அப்படிலாம் பழமை சொல்ல முடியாததை கழுதைக்கு கொம்பு முளைச்சது. ஒரு கழுதையை வாங்கினாவே, இப்போ ஒரு கழுதையை வாங்கினாவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்காரெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கழுதையை பராமரித்து அந்த கழுதை மூலமாக சுமைகளை சுமத்தி அவங்களாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஒரு கழுதை வச்சுருந்தாவே, நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு கழுதையை வச்சுருந்தாவே இவங்க எல்லாருமே நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்து கொண்டு அதை வச்சு, அந்த கழுதையை வச்சு நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பணத்துக்கு எத்தனை கழுதை வாங்கலாம் சொல்லுங்க? இப்போ தான் சொன்னேன், 10 கழுதை வாங்கலாம். ஒரு பணத்துக்கு எத்தனை கழுதை வாங்கலாம்? 10 கழுதை. ஆனால் இவங்க கால்குலேட் பண்ணுறது எவ்வளோன்னா 200 பணம். ஒரு பணத்துக்கு 10 கழுதை வாங்கலாம் அப்படின்னா 200 பணத்துக்கு எத்தனை கழுதை வாங்கலாம்? வெரி குட், நல்ல கணக்கு போடுறீங்க. 2000 கழுதை கணக்கு பண்ணுங்க போகலாம். 2000 கழுதையை விற்றா அப்போது இவங்களுக்கு அந்த 200 பணம் வருகிறது. அப்போது அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கால்குலேட்லாம் பண்ணி இவங்க பட்டுன்னு உடனடியாக சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு பெரிய ராஜ்யமே நடக்குது. இயேசு ராஜா இருக்கிறாரு, 12 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆமென். சுகாதாரத்துறைக்கு ஒருத்தர், அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர், அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து ஆண்டை நடத்திக்கிறாரு. உடனடியாக நான் நினைக்கிறேன் யூதாசன் சொல்லிப்பான் போல் இருக்கு. சொல்கிறேன், என்னப்பா எவ்வளோ பாவம் சொல்லுப்பா, 200 பணம் இருக்கும். அப்படியா? நான் போய் சொல்கிறேன், பேதுரு போய் சொல்லிட்டு போகிறோம் என்னவோ, இல்லை அந்திரியா போய் சொன்னாரோ என்னவோ. அந்திரியா தான் போயிட்டு என்னுடைய உண்மையான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலிப்பு பார்த்துட்டு போயிட்டு அந்திரியா கிட்ட சொல்லுவார். அந்திரியா பார்த்துட்டு போய் பிலிப்பு கிட்ட சொல்லுவார் நினைக்கிறேன் இல்லையா? அவர் தான் போயிட்டு ஆண்டு கிட்ட சொல்லுவாங்க. அந்திரியா பிலிப்பும் போயிட்டு, ஆண்டவரே இங்கே ஒரு பையன் வார்கோதுமை அப்பத்தை வச்சுக்கிறான், 5 வார்கோதுமை அப்பத்தையும் 2 மீனையும் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அது ஆக்சுவலாக வார்கோதுமை அப்பம். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், நம்ம நேரம் இல்லை, நம்ம முடிக்கலாம். அது வார்கோதுமை அப்பம் 5. ஒரு பையன் வச்சிருக்கிறான், ஒரு சிறு பையன் வச்சிருக்கிறான். அதுலேருந்து நமக்கு இதெல்லாம் தெரியுது. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமேனா? யோவான் சுவிசேஷம் அந்த வசந்த வாசி, யோவான் திருப்பி, அது சிறு பிள்ளைன்னு இருக்கும் இல்லையா? ஒரு சிறு பையன். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். 6:8. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. பையன் இருக்கிறான். பையன் அப்படின்னா சின்ன பையன், பெய்டியோன், சின்ன பிள்ளை. ஒரு சின்ன பிள்ளை ஏதோ பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாக, இவங்க ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. இவர்கள் இஸ்ரவேலர்களே. ஆமேனா? இவர்கள் யாக்கோபின் தேவனை ஆராதிக்கும்படி வந்த கூட்டம் இவர்கள். ஆக சின்ன பிள்ளை வந்திருக்கிறான், சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக தாய்மார்கள் வந்திருப்பாங்க. தாய்மார்கள் கூட வந்தாங்கன்னா கூடவே அவங்க இந்த வயது முதிர்ந்தவர்களையும் கூட்டு வந்துடுற ஒரு பெரிய குடும்பமே அங்கே வந்திருக்கு. குடும்பமாய் வந்திருக்கிறாங்க. இப்போ வாசிங்க, மார்க்கு திருப்பி கொள்ளுங்க. 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தியாக உட்காரும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். இப்போ இந்த இடத்துல வந்து 100 பேர் 50 பேர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அங்க ஏதோ ஒரு ஃபிளாட் போட்டிருக்கிறாங்களா, இல்லை ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க, ஒரு பிளானிங் போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளானிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி வந்து 100 பேர் 50 பேர்னா, ஏதோ வந்து இப்போ நம்மலாம் ஃப்ளாட்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்லை நட்டு வச்சு அங்கே ஏதோ ஒரு அந்த வனாந்தரத்தை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க.
அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கரெக்டாக போயிட்டு 100 பேரா 50 பேராக போயிட்டு உட்கார்றாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் 100 பேர் 50 பேர் கரெக்டாக கவுண்டிங் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இவங்க ஃபேமிலியாக உட்காந்துருக்குறாங்க. வந்தது ஏதோ ஒரு கூட்டம் அல்ல, குடும்பங்கள். இப்போ நான் அதை தான் சொல்ல வந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் தேவன் நமக்கு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இவர்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்காருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஃபேமிலியாக குடும்பமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால தான் இவங்க எண்ணும் போது கரெக்டாக அந்த ஆம்பளை தலையை மட்டும் எண்ணிட்டாங்க. புரிஞ்சு போச்சா? இப்போ ஆமேனா, வந்தவங்க 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்துருக்கு. இவங்க ஃபேமிலி மொத்த மெம்பர்ஸையும் எண்ணலை, என்ன பண்ணாங்க, மொத்த ஃபேமிலி என்ன பண்ணார். அப்போ வந்தவர்கள் எல்லாருமே யாக்கோபின் தேவனை நோக்கி பார்த்து, யாக்கோபின் தேவன் எங்கள் துணையாக இருக்கிறார், யாக்கோபின் தேவனை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், அவர் எங்களை உயர்த்த வல்லவர் என்று சொல்லி யாக்கோபின் தேவன் அண்டையில் வந்தவர்கள். ஆமேனா, இவர்கள் முழுக்க இஸ்ரவேலர்கள், காணாமல் போனவர்கள், எங்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி குடும்பமாய் சபைக்கு வந்தவர்கள். ஆமென். இன்றைக்கும் நம்ம குடும்பமாக சபைக்கு வருகிற நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுமில்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஒன்றுமில்லை. இவங்க அனுப்பணும்னா குடும்பமாக இந்த குடும்ப தலைவர் என்ன பதில் சொல்லுவார் என்பதை அறிந்தவராகத்தான் கர்த்தர் அவர்கள் மேலே மனதுருகி அவர்களுக்கு ஒரு மகிமையான அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்களேன். அப்படியே அவர்கள் வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படி 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். நமது ஆண்டவர் அண்ணாந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை எப்போதும் செய்கிறவர். இந்த அண்ணாந்து பார்த்து என்பதுதான் குமாரன் என்பது எப்போதும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர். என்னுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக நான் இந்த உலகத்துக்கு வரவில்லை, என் பிதாவின் சித்தத்தை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவருக்கு வல்லமை உண்டு. இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி புசிப்பதற்கும் அவருக்கு வல்லமை இருக்கிறது என்று சத்துருவுக்கு நல்லாவே தெரியும், பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இவர் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு என்பதை பிசாசு நல்லாவே அறிஞ்சிருந்தான். இப்போ அவர்கிட்ட இல்லாத ஒன்றை போயிட்டு இவன் போய் சொல்ல முடியாது. நீர் தேவனுடைய குமாரன். ஏன்னா இவர் எப்பவுமே அண்ணாந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. அவர் தேவகுமாரன், அவர் தேவாதி தேவன். எப்பொழுதுமே தேவனையே அண்ணாந்து பார்க்கிற, ஜீவ ஊற்றா இருக்கிற, ஜீவ நதியா இருக்கிற, பேரின்ப நதியா இருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அண்ணாந்து பார்த்து, ஏனென்றால் அவர் அண்ணாந்து பார்க்கிற அனுபவம் குமாரன். அவர் குமாரன். பிசாசு கேட்கிறான், நீர் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும், நீரே அண்ணாந்து பார்க்கிறீர், நீரே அவர் சித்தம் செய்கிறீர். ஆனால் நமது தேவனும் எல்லா சூழ்நிலையும் அண்ணாந்து பார்க்கிறவர். அதனால்தான் அவருக்கு தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த கல்லை அப்பமாக்கும் என்று சொல்லும்போது, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கர்த்தர் அவனை ஜெயங்கொண்டார். ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் ஆமேன் சொல்லாமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அதுதான் அந்த ஜீவ நதி, அதுதான் அந்த பேரின்ப நதி. அதில் தான் இந்த ஜனங்க இவ்வளவு நேரம் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். ஆமேனா? அதனால தான் தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்தார். இந்த அண்ணாந்து பார்த்தார் என்பது குமாரத்துவம். குமாரன், அவர் தேவனுடைய குமாரன். அவரிடத்துல மாத்திரமே நம்முடைய தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ நதி இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அதான் கர்த்தர் அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு பிதாவை ஸ்தோத்திரித்து, என் பிதாவே நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். இந்த பென்யமீனர்கள், ஆண்டவரே, இவர்கள் போஜனம் இல்லாமல் இருக்கிற இந்த பென்ஜமீனர்கள், ஆமேனா, இந்த யோசேப்பு அண்ணார்ந்து பார்த்து பிதாவை நோக்கி பார்த்து அங்கே அவர்களை வயிறார அந்த குடும்பங்களை அவர் பசியாற்றி
அவர்களுக்கு போஜனம் கொடுத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. வசந்த வாசிக்கல 42ஆம் வசனத்துல எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி, நம்மை திருப்தியாய் நடத்துகிற மகிமையின் தேவன். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இந்த குடும்பங்களில ஒன்றுமில்லை என்பதை திருப்தி என்கிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆமேனா? இன்றைக்கும் ஒருவேளை எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடம் வாங்க முடியல, எங்களுக்கு ஒரு வீடு கட்ட முடியல, என் பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்க முடியல, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு போஜனம் கொடுக்க முடியல, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துல ஒன்றும் இல்லை என்பதை அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோமோ, அந்த ஒன்றுமில்லை என்பதை, அந்த வனாந்தரம் நேரமும் ஆயிருச்சு, காலதாமதம் ஏற்படுகிறது என்கின்ற எல்லாவற்றையும் மாற்றி நம்மை திருப்தியாய் நடத்துகிற ஒரு மகிமையின் கர்த்தர். அல்லேலூயா. அதிசயம் விளங்கியது. ஒன்றுமில்லை தான், ஆனால் திருப்தி நடந்தது. ஆமேன். எங்கள் கையில் ஒன்றுமில்லை தான், ஆனால் எங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். மனுஷன் நம்பவில்லை, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்பவில்லை, ஆவியாயிருக்கிறேன் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். அவர் எங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் திருப்தியும் கொடுத்திருக்கிறார். அங்க வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க 43ல மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000. எப்படி இந்த 5000 கணக்கு பண்ணாங்க? இவங்க உட்காரும் போதே ஃபேமிலியா குடும்பமாக உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம நினைச்சது போல இது 5000னாக்கா ஒரு இந்த புருஷனுக்கு ஒரு ஒரு மனைவி, சிறு பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க, 2 பிள்ளைகள். நார்மலாக நம்ம இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஏன்னா அன்னை மரியாதை எத்தனை பிள்ளையை பெற்றெடுத்தாங்க? ஏறக்குறைய இயேசு ராஜாவோடு சேர்த்து 6 பிள்ளைகளுக்கு மேலே, 7 பிள்ளைகளுக்கு மேலே பெற்றெடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா 7 பிள்ளைகளுக்கு மேலே பெற்றெடுத்துறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூத்த மகன், அப்புறம் யூதா, யாக்கோபு, யோசே, சீமோன், இது மொத்தம் சேர்த்து 5 ஆயிருச்சு. சகோதரிகளும் அப்படின்னும் போது 2 பேர் ஆகுது. ஆக 7 பிள்ளைகளுக்கு மேலே அன்னைக்கு பெற்றெடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைன்னு கணக்கு பண்ணால் கூட ஏறக்குறைய 5000, 5 × 4 5 20, ஓகேவா? 20,000 பேர் கணக்காகுது. சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிற வயோதிபர்கள், அதாவது வயது முதிர்ந்த தாய் தகப்பெல்லாம் 2 பேராக வந்திருந்தானா கூட அது ஒரு 10,000 கணக்காயிடுது. அது ஒரு 30,000 ஆகுது. ஏறக்குறைய 30,000க்கும் மேற்பட்டவர்கள் தான் அந்த பந்தியில் இருந்திருக்கணும். ஆமேன்னு சொல்லாமா? கரெக்டாக அந்த நாட்களில் வீட்டுக்கு ஒரு 4ன்னு கணக்கு பண்ணால் கூட ஆவரேஜாக ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இருந்திருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தில் அப்பா மட்டும் இருந்திருக்கலாம், ஒரு குடும்பம் அம்மா மட்டும் இருந்திருக்கலாம். அப்படி ஃபேமிலியாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் சபைக்கு குடும்பமாய் வந்து நாங்கள் ஒன்றுமில்லை, எங்கள் வாழ்க்கை வனாந்தரம், காலதாமதம், ஒன்றுமில்லை என்ற நிலையில் வந்திருக்கிற நம்மை அந்த வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, வனாந்தரத்தில் அவர் கேதுரு மரங்கள், புன்னை மரங்கள், மிருது செடிகள், தேவதாரு விருட்சங்கள், ஒலிவ மரங்கள், புன்னை மரங்கள் எல்லாவற்றையும் முளைக்கச் செய்து நம்மை செழிப்பாக்கி திருப்தியாக்கி நடத்துகிற நம்முடைய ஆண்டவர். சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர் என்று சொல்லுவது, இந்த இடத்துல புருஷர் என்று சொல்லுவது குடும்ப தலைவரை மாத்திரம் மென்ஷன் பண்ணி, ஒருவேளை அந்த குடும்பத்தை அந்த புருஷனுடைய தகப்பன் இருந்திருப்பாரே ஆனால் அவரை கணக்கில் கொண்டு வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புருஷர் என்று சொல்லுவது இந்த இடத்துல அந்த குடும்ப தலைவரை காண்பிக்கிறதுனா சிறு பையன் அங்கே வைத்திருந்தான். இப்படி இந்த குடும்பங்கள் அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய பிரபுக்களை நம்பி போகாமல் யாக்கோபின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனை நம்பிக்கையாக கொண்டு அவர் சமூகத்திலே வந்தார்கள். கர்த்தர் அவருடைய வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றினார். ஆமேனா? எல்லா விதமான வறட்சியையும் நீர்க்கேணிகளமாக்கி ஒரு பரிபூர்ண திருப்தியை கொடுத்து நடத்தின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பங்களையும் எல்லா விதத்திலும் ஒரு பரிபூர்ண திருப்தியை கொடுத்து நடத்த அவர் வல்லமை உடையவர். நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லாமா? கண்டிப்பாக நம்மை அழைத்த தேவன் திருப்தியாய், எல்லா நேரத்திலும் திருப்தியாய் நம்மை நடத்துவார். நம்முடைய குடும்பம் என்றைக்கும் யாக்கோபின் தேவனுக்கு சாட்சியாக செழித்திருக்கும். நம்ம எல்லாரும் முழங்கால் படித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரம தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பங்களை